இன்னும் சரியாக 2 நாட்கள் கழித்து ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் ஆளப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு தேர்தல். இந்நேரம் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க, அல்லது இன்னும் ஒரு 2 நாள் இருக்குல்ல யோசிப்போம் அப்படின்னு இருக்கலாம். எதுவானாலும் 23ஆம் தேதி நீ அந்த வாக்கத்துக்கு சென்று வாக்கு செலுத்தும் வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில யார் யார் போட்டி போடுறாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க கட்சியின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர்கள் இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு அரசு பொறுப்பில் இருந்திருந்தால் அவர்கள் செய்த பணி என்ன அப்படின்னு சிந்திச்சு வாக்களிங்க. நிச்சயம் 23ஆம் தேதி அனைவரும் வாக்கத்திற்கு சென்று உங்களது வாக்கு உரிமையை நீங்க போய் கட்டாயம் செலுத்தணும். அப்படி செலுத்துறதுக்கு முன்பாக யோசிங்க. நாம் தமிழர் கட்சி 3 இலவசத்தை கொடுப்போம்னு அறிவிச்சிருக்கோம். அனைத்து வீடுகளுக்கும் சரியான ஆரோக்கியமான ஒரு நீரை வழங்கிடுவோம். அனைவருக்கும் சரியான சமமான கல்வி மருத்துவத்தை வழங்கிடுவோம். இது 3ஐயும் இலவசமா வழங்கிட்டாலே ஒவ்வொரு மனிதனுக்குமான செலவுல தன் வருமானத்தின் பாதிக்கும் மேலான செலவு குறைஞ்சிரும். அதனால இந்த ஆளும் கட்சிகள் நமக்கு என்ன இலவசங்கள் கொடுப்பாங்க, என்ன மானியம் பண்ணுவாங்க, எதை தள்ளுபடி செய்வாங்க, அல்லது ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இழிவான நிலையிலிருந்து நாம் தமிழர் அரசு உங்களை தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனா ஆக்குவோம். இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகளா ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் நான் செஞ்ச மக்கள் நல பணிகளையோ திட்டங்களையோ சொல்லி வாக்கு கேட்காம, அதன் மீது இருக்கிற நம்பிக்கை இல்லாம 25 கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, பணபலத்தை வச்சுக்கிட்டு இந்த 20 நாளா வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நேரத்துல இருந்து இன்று நாளை வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளை அடிச்சு வச்ச கொள்ளைய மக்களுக்கு பங்கு கொடுத்து, அந்த பங்கும் பெரிய பங்கு கிடையாது, ரொம்ப சிறிய தொகையைத்தான் கொடுப்பாங்க. நல்லா சிந்திங்க. இந்த காசை நமக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, எங்க இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சிந்திச்சு அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேளுங்க. இல்ல நம்மகிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு தானே வாங்கிக்கிடுவோம் அப்படின்னா அது உங்க பிரியம், நீங்க வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வாக்கு அதே நபருக்கு தான் செலுத்தணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. அதனால சிந்திங்க. இந்த 1000, 1500, 2000 வீட்டுக்கு வரலைன்னா கேட்டு ஏதோ ஒரு உரிமை மாதிரி அதை நினைச்சு வாங்குறீங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை போன்றவர்கள் வாக்கு கேட்டு வரும்போது ரோடு சரியில்லை, பாதாள சாக்கடை போகல, தண்ணி வரல, ஓட்டு கேட்டு வரும்போது வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வர்றீங்க அப்படின்னு எங்களை கேட்கிறீங்க. ஆனா அதே என் தாய்மார்கள், என் உறவுகள், இவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கும் போது வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வாக்கு திரும்ப செலுத்திடுறீங்க. ஒரு மாற்றத்தை செய்யணும்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்க தூய குடிநீரை இலவசமா கொடுப்போம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த இப்ப 5 ஆண்டுகள் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும், மதுரையில குறிப்பா 100 மாநகராட்சி வார்டுக்கும் தினமும் தண்ணி கொடுக்கறது மாதிரியான ஒரு திட்டத்தை இப்ப இருக்காங்க. அனைத்து வீட்டுகளுக்கும் அந்த இணைப்பு வந்துருச்சு. ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஓஸ்ல வந்திருக்கு. அதுல ஒரு தினமும் இப்ப தண்ணி வருது. சோதனை ஓட்டமா அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கொடுக்க போறாங்க. தினமும் தண்ணி வரும். நீங்க பரவாயில்லையே, ஏன்னா நம்ம வீட்டுக்கு தண்ணி வருது இப்ப அப்படின்னு நீங்க சந்தோஷப்படலாம். ஆனா அப்படி இல்ல. அந்த இணைப்பு வெளியில உங்க வீட்டு வாசல்லையே ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு மின்சாரத்தை அளக்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும், அது மாதிரி நீங்க எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறத கணக்கிடுறது. யாராவது யோசிச்சீங்களா? நம்ம வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் நம்ம கேட்காமவே இந்த குடிநீர் இணைப்பை கொடுத்துருக்காங்களே,
அதுக்கு வெளியில ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு, அதை சால்வ் பண்ணி மறைச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு இல்ல, எவ்வளவு நீரை உங்க வீட்டுக்குள்ள நீங்க எடுத்தீங்க அப்படிங்கறத கணக்கிட போறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, இப்ப கணக்கிட போறாங்க. கணக்கிட்டு என்ன செய்வாங்க, பணம் வாங்குவாங்க. குடிக்கிற நீருக்கு பணம் வாங்க போறாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. ஒவ்வொரு கட்சிகளும் நான் செஞ்சதை சொல்லி வாக்கு கேட்காம 1000 2000 ஆக்குறேன், 2000 2500 ஆக்குறேன், பிரிச்சு தாரேன், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன், 8 கிராம் தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன், நான் 2500 தாரேன், 20 லட்சம் வரைக்கும் கல்விக்கு கடன் தாரேன், இப்படின்னு இலவச திட்டங்களையும் கவர்ச்சி திட்டங்களையுமே சொல்லி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சிந்திக்கணும், எதுக்கு அரசே குடிநீரையும் மருத்துவத்தையும் கல்வியும் கொடுத்துட்டா எதுக்கு நம்ம கல்விக்கு கடன் வாங்க போறோம்? நல்லா சிந்திங்க. கல்வி கடனை தள்ளுபடி பண்றோம். கல்விக்கு கடன் வாங்கி படிக்கிற நிலையை அந்த அரசுகள் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன், விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் அரசு படிக்காத அனைவருக்கும் அரசு பண்ணி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? நிறைய வழிகள்ல கொடுக்கும். குறிப்பா ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் செய்யறத அரசே நடத்தும். விவசாயத்தை அரசே நடத்தும். இப்ப எப்படி ஒரு தனி மனிதர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்ல விவசாயம் பண்றாரோ, அந்த விவசாய நிலத்துல விவசாய கூலிகள் என் உறவுகள் போய் வேலை செய்யறாங்க, வேலை பார்க்கிற அன்னைக்கு காசு கிடைக்கும். அதே போல தனி நபர்கள் செய்யறத நாம் தமிழர் அரசே விவசாய நிலங்களை உருவாக்கி விவசாயம் செய்யும். அதுல படிக்காத அனைவருக்கும் அவர்களின் தகுதிக்கேற்ற வேலையை கொடுக்கும். அந்த தகுதிக்கேற்ற வேலையை கொடுத்து வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கும், ஊதியத்துக்கு ஏற்ற வாழ்வை கொடுக்கும். நீங்க தன்மானத்தோட வாழலாம். உங்களுக்கு எவ்வளவு பொங்கல் காசு கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, கரும்பு குடிப்பாங்க அப்படின்னு நீங்க கையேந்திர நிலையில இருக்க வைக்காது. நாம் தமிழர் அரசு அதை இருக்க வைக்காது. நீங்க எல்லாரும் இலவசத்தை சொல்றது மாதிரி நாங்களும் இலவசத்தை அறிவிச்சு விடலாம். நம்ம வழிதாங்கி இருக்காருல்ல, வழிதாங்கி அவர் என்னைய நான் அனைத்து வழியும் தாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், என்னை முதலமைச்சர் ஆக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஒரு எதிரி தான் திமுக. ஆனா அந்த திமுக முதலமைச்சர் போட்டியிடுற தொகுதிகளையோ துணை முதல்வர் போட்டியிடுற தொகுதிகளையோ போய் அவங்க தோக்க வைக்கிறதுக்கான அவங்க செய்த துரோகத்தை, மக்களுக்கு இழைத்த ஆபத்தெல்லாம் சொல்லி அவங்களை தோல்வியற வைக்கல. ஏன்னா அந்த பக்கமே போல. அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவர்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது. அப்படின்னா நேரம் ஸ்டாலின் போட்டியிடுற தொகுதிக்கோ உதயநிதி போட்டியிடுற தொகுதிக்கோ போய் பேசியிருக்கணும். பேசல. அவர் 11 லட்சம் கோடி இந்த அரசு கடன் வச்சிருக்கு, நாளை திவாலாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி மாற்றமா ஏதாவது ஒண்ணு சொல்ல போறாருன்னு பார்த்தா, நீங்க 2 பேரும் என்ன 2000 தரீங்க, நான் 2500 கொடுக்குறேன், தாலிக்கு நீ என்ன 4 கிராம் கொடுக்கறது, நான் 8 கிராம் கொடுக்குறேன், நான் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் கொடுக்குறேன். இப்படி அதே திராவிட மாடல் திட்டங்களையும் இலவசங்களையும் தான் நம்ம வழிதாங்கியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கும் சொல்ல தெரியாதா? எங்க அண்ணன் சீமானுக்கும் சொல்ல தெரியாதா? நான் அதைத்தாரேன் இதைத்தாரேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லல? தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தி வாக்க வாங்கி ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம் தமிழர் அரசுல அனைத்து மக்களும் தன்மானத்தோடு வாழலாம், அனைவருக்கும் வேலை கிடைக்கும். சிந்திச்சு வாக்களிங்க. ஐயா தளபதி அவர்கள் 5 ஆண்டுகள் இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அவரு செய்த சாதனைகளை ஒரு 10-20 நாளுக்கு முன்பாக இந்த தொகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டி எனக்கு இதுக்காக வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட இன்னொரு போஸ்டரை அவர் ஒட்டாம விட்டாரு. அனைத்து வீட்டுக்கும் ஒரு சம்பளம் 2 டம்ளர் 3 கரண்டி விட்டு அதை அவர் மறந்துட்டாங்க என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க சாதனையா நினைச்சிருந்தா, நல்ல திட்டங்கள் நினைச்சிருந்தா அவர் அந்த சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு 1000 1500 வடக்கு சட்டமன்ற தொகுதி முழுவதும் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே போல அனைத்து கட்சி சரவணன்
5வது கட்சியில இப்ப பயணிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. அப்ப ஒரு கட்சியில போட்டிட்டாரு. போன முறை இதே சட்டமன்ற தொகுதியில வேற ஒரு கட்சியில போட்டிட்டாரு. இப்ப போன முறை போட்டியிடும் போது அந்த 2 கட்சிக்குமே அவர் எதிரானவர். இப்ப அதுல ஒரு கட்சி கூட்டணி கட்சி. அப்ப அவருக்குன்னு ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. நான் 15 ஆண்டுகளா அந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை சட்டமன்ற வேட்பாளராக இருந்திருக்கேன். இப்ப திரும்ப மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. ஆனா சரவணன் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு சிந்திங்க. ஒவ்வொருத்தரும் வாக்கு முன்னாடி இதெல்லாம் சிந்திங்க. அவர் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சு சொல்றாரு. இப்ப நம்ம கண்ணு முன்னால நம்ம வண்டி ஒரு அம்மா இருக்கு, அதுல ஒரு பூங்கா இருந்துச்சு. அந்த பூங்காவை 50 கோடியில புனரமைப்பு செஞ்சு அத மாநகராட்சியே நிர்வாகம் பண்ணாம ஒரு தனி நபருக்கு ஆண்டுக்கு 1.5 கோடி அப்படின்னு திட்டை 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 1.5 கோடி அதை ஒரு வளர்த்து அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒரு நீதிமன்றம் ஒரு தடையை கொடுத்ததுன்னா முகாந்திரம் இல்லாம அதை செய்யாது. ஏற்கனவே இலவசமா மக்கள் பயன்பாட்டில் இருந்த ஒரு இடத்த எப்படி நீங்க பணம் வசூலிக்க சம்மதிச்சீங்க, எப்படி அதை ஏல விட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சிருச்சு. இந்த மதுரை மாநகரமே குப்பை மாநகரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த வடக்கு தொகுதி எங்க பார்த்தாலும் குப்பை, சாக்கடைக்குள்ள குப்பை தொட்டியில அதை அகற்றாதனால குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல பக்கத்துல மக்களை கொடுத்து ரொம்ப துர்நாற்றமான ஒரு மாநகரம் ஆக்கி வச்சிருக்காங்க. மதுரையில பந்தல்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு வாய்க்கால், கழிவுநீர் வாய்க்கால். அது நீங்க எல்லாரும் செல்லூர் பகுதியில அந்த ராமராஜ் முத்துமார் பக்கத்துல அந்த கழிவு நீர் வைகை ஆத்துல கலக்கும். வைகை ஆத்துல கலக்கும் போது கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு பச்சை கலர்ல இரும்பு ராட்சச பெட்டிகள் இருக்கும். ஒரு 10 பெட்டி இருக்கும். அந்த பெட்டி எதுக்காகனா அந்த சாக்கடையில வரக்கூடிய அந்த அந்த வாய்க்கால வரக்கூடிய கழிவு நீரை சுத்தம் செய்யறதுக்காக தான் அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அது எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னு ஐயா தளபதிக்கு தெரியுமா? அந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய வேலை என்ன, அதனுடைய திறன் என்ன, அந்த நீரை சுத்திகரிப்பு செஞ்சு என்ன செய்யறாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கழிவை என்ன பண்றாங்கன்னு ஐயா தளபதி ஐயாவுக்கு தெரியுமா? தெரிஞ்ச நான் ஒரு காணொலி போட்டேன். அதுல நீ என்ன செஞ்ச அப்படின்னு விமர்சனம் வருதே ஒழிய அவர் என்ன செஞ்சாரு? அந்த கழிவு நீர் சுத்தம் பண்ணி கழிவு இல்லாத நீரை வைகையில விடணும். கழிவு நீரை லாரிகள்ல எடுத்து கொண்டு போய் அதை அப்புறப்படுத்தணும். அந்த சுற்றுலா நோக்கமே அதுதான். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா சுத்திகரிப்பு செஞ்ச நீரையும் வைகை ஆத்துல தான் விடுறாங்க. அதுல வர கழிவு நீரையும் வைகை ஆத்துல தான் விடுறாங்க. அதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி அந்த கழிவு நீர் வாய்க்கால அப்படியே கொண்டு போய் வைகையில விட்டுறலாம். அதுக்கு தேவையில்லாத ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி அதை திட்டை கொடுத்து அதுக்கு தேவையில்லாத மின்சார கட்டணம், அதுக்கு வேலை, இப்படி நிறைய குளறுபடியான திட்டங்கள்லாம் இருக்கு. அவர் ஒரு 6-7 திட்டங்களை நான் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. அதுல ஐயா கலைஞர் 100ஆண்டு நூலகம் அது என்னுடைய முயற்சியில தான் வந்துச்சுன்னு சொல்றாரு. அதே போல தேவை சிலை அருகே இருக்கக்கூடிய பாலா என்னோட முயற்சியில வந்ததுன்னு சொல்றாரு. ரேஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாக்கி மைதானம், உலக தரத்துல ஒரு ஹாக்கி மைதானம் உருவாக்குனது என்னோட முயற்சியில தான் சொல்றாரு. 2 கண்மாய்கள், செல்லூர் கண்மாயும் வண்டியூர் கண்மாயும் என்னோட முயற்சியில தான் தூர்வாரணும், கரையை பலப்படுத்தணும்னு சொல்றாரு. பலப்படுத்தின அவரு அதை பராமரிக்கிறாரா? போய் செல்லூர் கண்மாய் கரை பார்ப்போம். இதே ஐயா தளபதியும் கூட வரட்டும், அதை பார்ப்போம். செஞ்சதுல அவருக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிச்சு அதை சொல்ல மாட்டாரு, செஞ்சேன்னு சொல்றாரு. செஞ்சிருக்காரு, பராமரிக்கிறாங்களா? எல்லாமே கண்துடைக்கான ஒரு வேலையா தான் இருக்கு. நாம் தமிழர் அரசு ரொம்ப சிறந்த நிர்வாகமா இருக்கும். எந்த ஒரு திட்டத்தையும் இதை யார் செஞ்சா, எதன் அடிப்படையில, எந்த முறையில இது செய்யணும், இதை எவ்வளவு நாளுக்கு அவங்க பராமரிக்கணும், அதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு ரொம்ப திறந்த இதுல இருக்கும். நீங்க நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்க, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. 23ஆம் தேதி நீங்கள் செலுத்த போகும் வாக்கு அடுத்த 5 ஆண்டுக்கு நமக்கு தலையெழுத்தை எழுத போகும் வாக்கு. கடந்த 2024
நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் 36 லட்சம் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்தினீங்க. அதுல வடக்கு சட்டமன்ற தொகுதியில 16,000 வாக்குகளை என் மக்கள் செலுத்தி மதுரை மாவட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு வாங்கிய தொகுதியா இருக்கு. எந்த நம்பிக்கையில் 16,000 மக்கள் வாக்கு செலுத்தினீங்களோ அதே நம்பிக்கையில அந்த 16,000 மக்களும் வாக்கு செலுத்தணும். எந்த முறையும் கூடுதலா நீங்க உங்க உறவுகள், நட்புகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள்கிட்ட சொல்லி 3 பேர் 4 பேரை கூடுதலா வாக்கு செலுத்த வைக்கும் பட்சத்தில் நீங்க என்ன நோக்கத்துக்காக நாம் தமிழர் கட்சிக்கு எந்த நம்பிக்கையில் வாக்கு செலுத்தினீங்களோ அந்த நம்பிக்கையை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அதனால இப்ப இங்க உள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களே, அந்த 16,000 பேர்ல நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு சிலர் இருப்பீங்க, அல்லது பலர் இருக்கலாம். நீங்க கூடுதலா 2 பேரை 3 பேரை வாக்கு செலுத்த வச்சு நாம் தமிழர் கட்சியின் வடக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுற எனக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.